டைடல் பார்க் லிமிட்டெடை பொறுத்தவரைக்கும் சென்னை தரமணியில் இயங்கி வரக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மெக்கானிக்கல் பணியிடத்தை வந்து ஃபிக்ஸ்டு டேர்ம் கான்ட்ராக்ட் பேசிஸில் ஃபில் பண்ணுறதற்கான நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க டைடல் பார்க் லிமிடெட். இதற்கு மினிமம் வந்து டிப்ளமோ அல்லது டிகிரி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத பார்க்கலாம். ஃபிக்ஸ்டு டேர்ம் கான்ட்ராக்ட் பேசிஸை பொறுத்த வரைக்கும் எவ்ரி இயர் வந்து அது வந்து 1 இயர் எவ்ரி 1 இயர் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரி பேசிஸில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம இருந்தால் அப் டு 3 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஃபர்தராக வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம இருந்தால் ஃபர்தராகவும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மெக்கானிக்கல் அப்படின்ற இந்த பணியிடம் வந்து சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து வேக்கன்சி இருக்குது. டைனமிக்கான ஹை பர்ஃபார்மிங் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இதற்கு ரெக்ரூட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் டிசம்பர் 3, 2025. ஆன்லைன் மோடில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். எந்த மெயில் ஐடிக்கு அப்ளிகேஷனை சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா hr@tidalpark.com அப்படின்ற இந்த மெயில் ஐடிக்கு அனுப்பணும். டோட்டலாக வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மெக்கானிக்கல் பணியிடத்துக்கு தரமணி சென்னையில் தான் வந்து வேக்கன்சி இருக்குது. 40,000 ரூபாய் பெர் மந்த் சேலரி. இந்த சேலரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாஸ்ட் மந்த்து இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் இதை விட அதிகமாக வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம லாஸ்ட் மந்த்து எவ்வளோ ட்ரா பண்ணியிருக்கீங்க பே அப்படின்றத காமிச்சு உங்களுடைய ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸையும் அங்கே நீங்கள் எவ்வளோ ரிசீவ் பண்ணிகிட்டு இருந்தீங்க சேலரி அப்படின்றதெல்லாம் வச்சு நெகோஷியபிள் அமௌண்ட்டு தான். இந்த 40,000 அப்படின்றது மினிமம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கேற்ற மாதிரி உங்களுடைய சேலரியை வந்து ஹைக் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் மினிமம் கிராஜுவேட் இன் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் துறையில் முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் எலிஜிபிள். டிகிரி முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் மினிமம் 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டிப்ளமோ அப்படின்ற மாதிரி தான் மினிமம் 7 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபயர் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம், ஏர் கண்டிஷனிங், இல்லை மல்டி ஸ்டோர் பில்டிங் லிஃப்ட்ஸ்லையோ அல்லது மெக்கானிக்கல் வென்டிலேஷன் சிஸ்டம், பில்டிங் ஆட்டோமேஷன் சிஸ்டம், இந்த மாதிரி சிஸ்டம்லாம் தெரிந்த கேண்டிடேட், அதில் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸில் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கக்கூடிய கேண்டிடேட் இதற்கு எலிஜிபிள். இங்கிலீஷ் மற்றும் தமிழ் தெரிந்த கேண்டிடேட், நல்ல எக்ஸலண்ட்டான பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். மினிமம் வந்து அவங்க டிப்ளமோ அல்லது டிகிரி முடிச்சிருக்கணும். அதற்கான சர்டிஃபிகேட், பாஸ் பண்ணதற்கான சர்டிஃபிகேட்ஸு, அதற்கான மார்க் ஷீட்ஸு எல்லாம் வந்து ரெடியாக வச்சுருக்கணும். ப்ரீவியஸாக ரிசீவ் பண்ண அந்த சேல்ரி பே, எங்கே ஒர்க் பண்ணாங்க அந்த டீட்டெயில்ஸு, அதே மாதிரி அவங்களுடைய ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸை இன்க்ளூட் பண்ணாமல் ரிமைனிங் அவங்க பர்சனலாக என்ன வந்து அவங்களுக்கு பே கொடுத்தாங்க, அலவன்சஸ் என்ன கொடுத்தாங்க அப்படின்றத அதற்கான சர்டிஃபிகேட்ஸு, அதற்கான ப்ரூஃப்ஸு எல்லாம் வந்து வச்சுருக்கணும். அதே மாதிரி செலக்டட் கேண்டிடேட் மோஸ்ட்லி வந்து சென்னையில் தான் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி ஹோம் ஸ்டேஷன் சென்னையாக இருக்கிற கேண்டிடேட்டு செலக்ட் பண்ணுறதுக்கு மோர் சான்சஸ் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஜாயிண்ட் வெஞ்சரில் டைடல் பார்க் வந்து வேறு எங்கேயாவது சைட்டில் வந்து ஒர்க் பண்ணுறதற்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து அதையும் சொல்லியிருக்காங்க. அதற்கு நீங்கள் ஷிப் பண்ணுறதற்கும் நீங்கள் வந்து வில்லிங்காக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேனேஜ்மெண்ட் அல்லது மேனேஜிங் டைரக்டர்ஸ் வந்து என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறாங்களோ அதை பொறுத்தும் டே டு டே வந்து டெக்னிக்கல் ஆப்ரேஷன்ஸையும் ட்ரபிள் ஷூட்டிங்ஸையும் மெயின்டெனன்ஸ் ஓஎம் பண்ணுறதுக்கு, ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறதற்கு அதை எல்லாமே வந்து நீங்கள் ஸ்மூத்தாக போயிட்டுருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அதுதான் உங்களோட ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும். அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 3 ப்ராப்பராக வந்து மெயில் அனுப்பணும். சரிங்களா? ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடக்கும். ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வந்து இங்கிலீஷ் அல்லது தமிழில் வந்து இன்டர்வியூ நடக்கும். சென்னையில் நடக்கும். இன்டர்வியூக்கான டேட்டு, டைமு, வென்யூ, அந்த யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மெயில் மூலயமாகவோ அல்லது காண்டாக்ட் பண்ணியோ சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபோட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் கூட, அதாவது ஆதார் கார்டு, பாஸ்போர்ட்டு, இல்லைனா வந்து ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு ஏதாவது வந்து நீங்கள் வைக்கணும். அதே மாதிரி ஷார்ட் லிஸ்டான கேண்டிடேட்ஸ் 10th 12th மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்ஸு, டிப்ளமோ சர்டிஃபிகேட்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, வேறு ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரணும். சர்டிஃபிகேட்ஸ் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஜெராக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு ரிமைனிங்ஸ் வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. ஃபிக்ஸ்டு டேர்ம் கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கிறதுனால உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து எவால்வேட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களை வந்து ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணுறதற்கும் பர்மனெண்ட்டாக அப்சர்வ் பண்ணுறதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு இது. அதே மாதிரி ப்ரீவியஸாக நீங்கள் மோர் சேலரி வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான்
இந்த 40,000 அப்படின்றத வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி கேட்கலாம். அதற்கு நெகோஷியேட்டபிள் அமௌண்ட்டு தான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து இந்த பணியிடத்திற்கு எலிஜிபிள் இல்லை டிப்ளமோ இல்லைனா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறாங்க, டிகிரி முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.